ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கொம்பன் குட்டி சலப்பறைகள். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே குட் மார்னிங்கை ஸ்வீட்டாக சொல்கிற டீயை பற்றி தான். நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் டம்ளரை ஹாட் அண்ட் ஸ்வீட்டான டீ டம்ளராக மாற்றின டீயை பற்றி தான். ஒரு தேயிலை எப்படி நம்ம வீட்டு டம்ளரை டீ டம்ளராக மாற்றுச்சு அப்படின்னு தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஒரு காரசாரமான மசாலா டீ எப்படி இருக்குமோ அதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நான் ரெடி. கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா? நம்ம ஒவ்வொரு காலை பொழுதையும் ஒரு சின்ன கப்பில் பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய தேயிலையோட வரலாறு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கிமு 2737 சீன பேரரசர் ஷென்னோக் மலை பிரதேசத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கும்போது பக்கத்தில் இருக்கிற செடியிலேருந்து சில இலைகள் வந்து அந்த தண்ணீரில் விழுந்து அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகுது. அந்த கொதிக்கிற தண்ணியோட ஸ்மெல்லும் கலரும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அந்த ஸ்மெல்லோட அந்த டேஸ்ட்டு பார்க்கலான்னு பார்க்குறாரு. அந்த டேஸ்ட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. இது தாங்க தேயிலை டீயா மாறின கதை. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு அவர் புத்த பிஸ்டுகளுக்கு அமைதியின் பானமாக டீயை அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா புத்த சீடர்களுக்கு தியானத்துக்கு முன்னாடி இந்த அமைதியின் பானம் வந்து கொடுக்கப்படுது. இது ஒரு வழக்கமாக மாறி அது ஒரு விழாவாக உருவெடுக்குது. புத்த பிஸ்டுகள் போதனை போகும் இடங்களுக்கு எல்லாத்துக்குமே அமைதியின் பானமும் கொண்டு செல்லப்படுது. சைனா, ஜப்பான், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் டீ அறிமுகமாகுது. யூரோப்பிய கப்பல் வழித்தடங்கள் மூலமாக கிபி 18ஆம் நூற்றாண்டில் இந்தியா உள்பட மற்ற நாடுகளுக்கு பிரிட்டிஷ்காரங்கள் மூலமாக தேயிலை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. பிரிட்டிஷ்காரங்கள் வந்து தேயிலையை வளர்ப்பையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அசாம், டார்ஜிலிங், நீலகிரி போன்ற குளிர் பிரதேசத்தில் தேயிலை வளர்க்கப்பட்டு அதன் சுவையும் மனமும் இந்தியர்களின் இதயத்தை கவர்கிறது. தேயிலையை கண்டுபிடிச்சது சீனாக்காரங்கன்னா அதை டீயா மாற்றினது தமிழண்டா அப்படின்னு நம்ம நெஞ்சை நிமிர்த்தி சொல்கிற அளவுக்கு தேயிலையை தோட்டமாக பயிரிட்டு அதை பறித்து வெயிலில் உலர்த்தி மனமுள்ள சிறு சிறு துகள்களாக டீயா மாற்றி தமிழகத்தில் மூளை முடுக்கில் இருக்கிற இடங்களுக்கு எல்லாத்துக்குமே வியாபார நோக்கத்தோட பரிமாறப்பட்டது. சிறு தேநீர் கடைகளில் அங்கங்கே டீ குவளைகள் வந்து தென்படுது. நாகரீக வளர்ச்சியில் டீ வந்து பல நிறங்களாக மாறுது, நிறைய உருவமும் எடுக்குது. இஞ்சி டீ, ஹனி டீ, லெமன் டீ, க்ரீன் டீ, கூலிங் கோல்ட் ப்ரூ டீ, மச்சா டீ அப்படின்னு பல பரிணாம வளர்ச்சி அடைந்த டீயை நம்ம எல்லாருமே டேஸ்ட்டு பார்த்துருக்கோம்னு நான் நம்புகிறேன். தேன் கலரில் மட்டும் இருந்த டீக்கு பல வண்ணங்கள் மட்டும் இல்லாமல் செல்ல பெயர்களை வைத்த பெருமை தமிழர்களையே சாரும். இதுதாங்க நம்ம தேயிலை கடந்து வந்த பாதை. ஒரு குடும்பத்தோட ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த ஸ்வீட் என்டர்டெயின்மெண்ட் ரெசிபின்னு டீ சொன்னால் அது மிகையாகாதுங்க. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, அதர் கண்ட்ரீஸ்லேயும் இதை ஒரு வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க. ஒரு மன்னரோட தண்ணீர் காய்ச்சலில் இருந்து நம்மளோட காலை முதல் மாலை வரை நம்முடன் பயணிக்கும் தேயிலைச்சாறு ஒரு பானம் இல்லை, அது ஒரு வரலாறு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொம்பன் குட்டிஸ் சலப்பறைகள்.